இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை மனதார நினைச்சு கொண்டு உங்கள் வேண்டுதலை வைங்க. நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் மட்டும் 5 அதிசயங்கள் நிறைந்திருக்கு. கட்டாயம் அனைவரும் சென்று வழிபட வேண்டிய அற்புதமான திருத்தலந்தாங்க இந்த பட்டீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் எங்கு அமைந்திருக்கு? இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும்? மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய சிறப்பான பிரார்த்தனை என்ன, அர்ச்சனை என்ன, பரிகார வழிபாடுகள் என்னன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. நீங்களும் இது போன்ற சுவாரஸ்யமான கோவிலுடைய தகவல்களுக்கு மறக்காம வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா பிரம்மதேவரின் படைப்பு தொழிலின் போது அவர் சோர்வுற்று இருந்தாராம். இதனால படைப்பு தொழில தடை ஏற்பட்டு வந்திருக்கு. இதை அறிந்த மகாவிஷ்ணு தேவரும் காமதேனுவை அழைத்து நீ சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அவருடைய அருள் பெற்று பிரம்மனுடைய படைப்பு தொழிலை மேற்கொள்வாயாகனு கட்டளையிட்டாராம். அதன்படி காமதேனு இமயமலைக்கு சென்ற அருந்தவம் இருந்து அதனால சிவபெருமான் அருளை சித்திக்கல. அச்சமய நாரத முனிவர் தன் வழிபட்ட தட்சிண கைலாயத்தை பற்றி காமதேனுவிடம் சொல்ல காமதேனுவும் கன்றோடு நாரதர் கூறிய இடத்தை அடைந்து அங்கே ஆதிலிங்க மூர்த்தியாக காஞ்சிமா நதிக்கரையில் இருந்த சிவபெருமானுக்கு தினமும் பாலை சுரித்து வழிபட்டு தவம் இருந்திருக்காரு. ஒரு நாள் காமதேனுவின் கன்றான பட்டி மேய்ச்சலின் போது அந்த ஆதிலிங்க மூர்த்தியின் மேல் கவிழ்ந்திருந்த புற்றை மேலின் குலைத்து விட்டது. கற்றின் குளம்படி சிவபெருமானின் திருமுடியில அழுத்தம் பதிந்தன. இதை கண்டு பதறிப்போன தாய் காமதேனும் பார்த்தீங்கன்னா காமதேனுவின் வருத்தத்தை போக்கும் விதமாக சிவபெருமான் அந்த இடத்திலே தோன்றினாரு. பார்வதி தேவியின் வளைத்தழும்பை என் மார்பகத்தின் ஏற்றுக்கொண்டது போல உன் கன்றின் குளம்படி தழும்பையும் நான் மகிழ்வோடு ஏற்கிறேன்னு ஆறுதல் சொல்லி காமதேனுவிடம் முக்தி தலம் என்பதால நீ வேண்டிய சிருஷ்டி ரகசியத்தை இங்கே அருள முடியாது எனவும் அதை திருக்கருவூரிலேயே உனக்கு அருள் பாலிக்கிறேன்னு சொல்லி மறைந்திருக்காரு. அதுவரை நீ இங்கே தொடர்ந்து தவமிருது எனது நடன தரிசனத்தை காண்பாயாகன்னு உன் நினைவாக இத்தலம் பட்டிபுரின்னு காமதேனுபுரன்னு வழங்கப்படுன்னு சொல்லி மறைந்திருக்காராம். எனக்கு பட்டிநாதர்னு ஒரு திருப்பெயரும் இவ்வூரில் வழங்கப்பட நீயே அருள் பாலித்திருக்காருன்னு சொன்னாராம். கோவையிலிருந்து திருப்பூர் ஆலயம் தொன்மையும் ரொம்ப பழமையான ஆலயத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கோவிலில் கற்ப கிரகத்தை கரிகால சோழன் அமைத்ததாகவும் 6ஆம் நூற்றாண்டில் அப்பர் பெருமான் இவ்வாலயத்தை புகழ்ந்து பாடியிருக்காரு. மேலும் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருமையான தலங்க. அரூரார் பெரூரார்னே பெரு பிரம்மபுரமோ பேராரூருன்னே அப்பர் சுவாமிகள் தனது சோஸ்திர கோவிலை 2 இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த ஒரு தலம் பார்த்திங்கன்னா 5 அதிசயங்களை உள்ளடக்கியிருக்கு. சிவமயமாக்கிய வெள்ளி மாலை, உமாதேவியர் மாலை, பிரம்ம மாலை, விட்டுணு மாலை, முருக கடவுளாகிய மருதுமலை ஆகியவை இந்த இடத்துல அமைந்திருக்குங்க. 50 அதிசயங்கள் நிறைந்த இந்த ஆலயம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எலும்பு கல்லாக்குதல், இறைவா பண பிறவா புடின்னு சொல்லுவாங்க. புழுக்காத சாணம்னே உயிர் பிரியும் போது வலது செவி மேலாக இருத்தல், செம்பு பொன்னாகுதல் போன்ற 5 அதிசயங்களை இந்த கோவிலில் நீங்கள் பார்க்கலாங்க. எலும்பு கல்லாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இத்தலத்தை அடைந்தோருக்கு அழியா நிலைமையை தரும் என்பதன் சான்றே தாங்க இங்குள்ள கஜிமா நதியின் இடம்படுகின்ற மனித அஸ்தியும் எலும்புகள் கல்லாக மாற்றப்பட்டு நிலை பெறுதல் தான் உண்மையான சான்றாக இருக்கு. மேலும் இந்த நதியில நீரோட்டம் இருக்கும்போது கோவையிலுள்ளோரும் கேரளாவினை சார்ந்தோரும் இறந்தவங்களுடைய அஸ்தி எலும்புகளை இந்நதியில இட்டு சடங்கு செய்து வந்தாங்க. ஆக தன்னை அடைந்தோருக்கு அழியா நிலை தருவதே இதனுடைய அர்த்தமாக சொல்லப்படுதுங்க. அடுத்தபடியாக இத்தலத்துல இரவா பனையின் வயது எவ்வளவோ ஆண்டுகள்னு சொல்றாங்க. இறப்பே இல்லாத வாழ்வது இப்பனைன்னு சொல்லலாம். பிறப்பு இறப்பு உபதிகள் எல்லா இத்தலத்தை அடைந்தோருக்கு நீக்கம் பெறுவார்னு சான்றாக தான் இந்த இரவா பனை இன்று இருக்குது. ஆக பிறப்பு இறப்பு இல்லாதவர் இறைவனின் அருள் இதனை உணர்த்துதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பிறவா புலின்னு சொல்லுவாங்க. பிறவா புலியின் விருட்சத்தை நல்வினை பயனின் காரணத்தினாலே இந்த கலியின் இதை காணும் பெற்றே பெற்றோம்னு சொல்கிறாங்க.
இந்த இரவா புலியின் விருட்சமானது பட்டீஸ்வரின் திருக்கோயிலுக்கு எதிரிலே இருக்குது. இந்த புளியமர கனியின் விதைகள் முளைப்பதில்லைங்க. நீங்கள் இவ்விதையினை எடுத்து சென்று எங்கே ஊன்றினாலும் அது முளைப்பதில்லையா. அப்படியே முளைக்க ஊன்றிய விதைகளும் பார்த்தீங்கன்னா முளை வந்ததுமே தீண்டு போகுதான். அதனால் இந்த புளிய மரத்துக்கு பிறவா புளின்னு சொல்கிறாங்க. முளை வந்ததும் காய்ந்து போயிடுதுங்க. அடுத்தபடியாக இந்த கோவிலில் நடக்கக்கூடிய 3வது அதிசயம் என்னன்னா, இத்தலத்தில் விழக்கூடிய கோவினுடைய சாணங்கள் எவ்வளவு நாள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதில் புழு உருவாவதில்லை. அடுத்தபடியாக இத்தலத்தை அடைந்தோருக்கு மேலும் பிறப்பில்லை என்பதை இதனுடைய சான்றாக சொல்லப்படுது. 4வதாக பார்த்தீங்கன்னா, இந்த தலத்தினுடைய இறப்பவர் யாவரோ இறக்கும் சமயம் அவங்களுடைய வலது செவி மேலாக இருந்தவாறே இருக்கிறாங்க. இன்றைக்கும் இது கண்கூட பார்க்க முடியுதுங்க. இத்தலத்திலே இறப்பு உயிர்கள் எவையானாலும் அவையெல்லாம் அதற்கு முன் எவ்வாறு கிடப்பில் கிடந்து உள்ளன்றலோ உயிர் பெரியக்கூடிய சமயம் இத்தல இறைவனே வந்து அவங்களின் வலது செவியில திருவை தொழுந்து உபதேசம் செய்து தன்னடியை சேர்த்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க. காசி போல பிறவா பெருமையை இத்தலம் பார்த்தீங்கன்னா இறப்போருக்கு இத்தல இறைவன் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுது. 5வதாக இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வட கைலாயம் என்னும் இடத்துல திருக்கோயிலிலே பிரம்ம தீர்த்தன்னு குண்டிகை தீர்த்தன்னு சொல்லக்கூடிய கிணறு ஒன்று இருக்கு. இந்த கிணற்று தீர்த்தத்தில் குளிச்சு வந்தோருக்கு பைத்தியம் பெருநோய்கள் பிடித்தோர் நோய் ஒளிய பார்த்தீங்கன்னா குணமாவதாக சொல்லப்படுதுங்க. அப்படி இந்த ஆலயத்துக்கு வந்து இக்கிணற்றிலே செப்பு காசு ஒன்றை இட்டு விடுவார். இதன் பின் இக்கிணற்று நீரை குளிப்பவங்க காசுகள் பார்த்தீங்கன்னா இதில் இடப்படும் செப்பு காசுகள் சிவகாலம் சென்று செப்பு காசில் இருக்கும் கழிப்புகள் நீங்கி தங்கமாக ஒளிர்ந்தன. அந்த தங்கத்தை பார்த்துட்டு 1008 மன்றாக ஒளி வீசும் பொண்ணு தாயுமானவரும் பாடியிருக்காரு. மேலும் இத்தலத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கத்தின் தலையில காமதேனு கன்றின் குளம்படி தழும்பை இப்போதும் பார்க்க முடியும். கோயிலின் முன்பு பிறவா புலி என்ன கூடிய புளிய மரம் இருக்குது. இதன் விதைகள் எங்கு போட்டாலும் முளைக்காதுங்க. அடுத்தபடியாக இந்த பகுதியிலே விழக்கூடிய சாணத்தில் கூட புழுக்கள் உண்டாகாது. இங்கு சன்னதி விமானத்தின் 8 திசை காவலர்கள் உருவங்கள் அமைந்திருக்கு. அம்மன் பச்சை நாயகி சன்னதி விமானம் சதுரமாக அமைந்திருக்கு. மற்றொரு அம்பிகையான மனோன்மணிக்கு சன்னதி இருக்கு. சோமஸ்கந்தர் வடிவில் சிவனுக்கு அம்மனுக்கும் நடுவில் முருகன் அருள்பாலிக்கிறாரு. இங்கு முக்தி தலம் என்பதால நாய் வாகனம் இல்லாத ஞான பைரவர் இங்கு அருள்பாலிக்கிறாரு. மேலும் அம்மன் சன்னதிக்கு வெளியே வரதராஜ பெருமாளும் பிரகாரத்தின் மரத்தில் உருவான பெரிய ஆஞ்சநேயரும் அருள்பாலிக்கிறாங்க. இத்தலத்தில் இறைவன் திருவிளையாடல் புரிந்த தலம் என்பதால நாற்று நடும் திருவிழா இங்கு விசேஷமாக நடத்தப்படுதுங்க. இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா தரிசிப்போருக்கு இனி பிறப்பில்லை என்பது பொருளுங்க. ஆதிசங்கரன் தன் தாயின் முக்தி வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்ததாகவும் இங்குள்ள பனைமரம் இரவா பனைன்னு சொல்லப்படுது. இங்கு தரிசனம் செய்தாலே அழியா புகழ் கிடைக்கும்னு சொல்றாங்க. மேலும் இங்கு சிவ ஆலயங்களில் ஆடும் கூடிய நிலையில உள்ள நடராஜரை தரிசிக்க முடியும். ஆனால் அடிமுடிய போகும் நிலையில நடராஜர் எப்படி இருப்பார்னு இக்கோயிலை காண முடியுங்க. இங்கு சிதம்பரத்திற்கு அடுத்ததாக இங்கு திருவாதிரை திருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இத்தலம் மேலே சிதம்பரம்னு சொல்கிறாங்க. மேலும் நடராஜருக்கு இங்கு ஆண்டில் 6 முறை மட்டும் அபிஷேகம் செய்யப்பட்டு, ஆனால் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் அனைத்திலும் நடராச பெருமானுக்கு ஆண்டில் 10 முறை அபிஷேகம் சேவிக்கை செய்யப்படுதுங்க. இங்கு பெருமாள் கோயில்களில் தான் சொர்க்கவாசல் எனக்கூடிய பரமபத கதவு திறக்கப்படும். ஆனால் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் இங்கும் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்தப்படுதுங்க. பங்குனி உத்ரா ஆருத்ரா போன்ற தினங்களில் நடராஜா சிவகாமி அம்மன் வீதியுலா சென்று திரும்பக்கூடிய சமயம் சிவகாமி அம்மன் மட்டும் இந்த சொர்க்கவாசல் வழியே கோவிலுக்குள்ள நுழைவா. அண்ணன் மகாவிஷ்ணுவுக்கு உரிய வாசல் தங்கை அம்பிகை உரியமையாக தொலையக்கூடிய நிகழ்வும் நடத்தப்படுது. இங்கு ஒருமுறை சமக்குறவர்களின் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஈசனிடம் திருப்பணிக்காக பொருள் வேண்டி பேரூர் திருத்தலம் வந்திருக்காரு. அப்போது சுந்தரரிடம் விளையாட விரும்பிய ஈசனும் அம்பிகையுடன் விவசாய வேடம் பூண்டு அருகில் உள்ள வயலுக்கு சென்று நாற்று நட்டு கொண்டிருந்தாராம். பேரூர் ஆலயத்திற்கு சென்ற சுந்தரர் அங்கு சுவாமியும் அம்பாலும் காணாது திகைத்து நின்றார். அவருடைய திகைப்பை கண்ட நந்தி ஈசன் வயல்ல நாற்று நடும் இடத்தை கட்டி கொடுத்தாரு. சுந்தரர் வயலுக்கு சென்று அங்கு ஈசனும் அம்பாலும் விவசாய கூலத்தில்
சேற்றில் தங்கள் திருப்பாதம் பதித்து நாற்று நட்டு கொண்டிருப்பதையும் கூடவே இந்திரன் பிரம்மன் விஷ்ணுன்னு வயல்ல நீர் பாய்ச்சி வரப்புகளை சீர் செய்வதையும் கண்டிருக்காரு. அப்போது பார்வதி பார்த்தீங்கன்னா பச்சை ஆடை உடுத்தி இந்திராணி சரஸ்வதி லட்சுமியோடு சேர்ந்து கும்மியடித்து நாற்று நடவு பாடல்களை பாடியபடி நாற்று நட்டு கொண்டிருப்பதையும் கண்டு துதித்து நின்றார். விநாயகர் முருகரும் விவசாய குழந்தைகளாக அங்கே வயலில் உள்ள ஆமைகளையும் மீன்களையும் எடுத்து வயல்வெளியில் வீச குறும்பாக விளையாடி கொண்டிருந்ததாகவும் கண்டாங்க. பின்னர் சுந்தர் வயலிலும் இறங்கி நாற்று நட்டு கொண்டிருந்த பட்டீஸ்வரர் பச்சை நாயகி அம்மனை வணங்கி மீண்டும் ஆலயத்துக்கு வருமாறு அழைத்து நின்றாராம். அம்மையும் அப்பனும் சுந்தரரோடு வருமறுக்க ஈசனின் ஜடாமுடியை பிடித்திழுத்து வந்து ஆலயத்தில் சேர்ப்பித்தாரு. பின்பு ஈசனை துதித்து பதிகம் பாடி பொன் பொருள் வேண்டி நின்றாராம். அப்போது ஈசனும் பார்த்தீங்கன்னா, சுந்தரா, இத்தலத்தில் உனக்கு எமது ஆனந்த திருநடனை காட்டுகிறேன். சேரமன் பெருமன் உனது வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறார். நீ வேண்டும் பொருள் அங்கு அவன் உனக்கு அளித்திடுவார்னு சொல்லியிருக்காராம். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னாங்க சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நடராஜர் நம்மளுடைய திருநடனத்தை காட்டியருளிய தலமாக இந்த பேரூர் பட்டீஸ்வர ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் காலை 6 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் கோவிலுடைய நடை திறந்திருக்கும். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் தவறாமல் இந்த ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வாங்க. நிச்சயம் நல்ல விதமான மாற்றம் உண்டாகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.